गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी तीर्थेऽस्मिन् सन्निधि पूजा द्रव्याणि पञ्चाङ्गानि प्रोक्ष्य देवताभ्यो नमो नमः समस्तोपचारान् समर्पयामि अनया पूजया सर्वं श्री पंचाङ्गं प्रियता ॐ तत्सत् जय क्षेमाय வாசிக்கிறதுக்கு சரி ध्यान रंगपते करोचे वाक्यानुसारादिदं पंचांगम प्रतिवत्सर विजयते संकन्यमानं नवम पंचांग ध्यान श्लोकम பெரியவாளோட நாம ஸ்லோகம். இந்த காலம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரிக். காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், அதில் ஒரு ஈர்ப்பு, அதில் ஒரு சந்தேகம், குழப்பம் எல்லாம் சேர்ந்தது. அதனால் ஆனால் நம்ம பெரியவா நமக்கு காலத்தை எப்படி பார்க்கணும், காலத்தை எப்படி அளக்கணும், காலத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி, அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துக்கு இந்த காலப்படி காரியங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராவணன் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறான்னு தேவதைகள்லாம் போய் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறா அப்படின்னு நமக்கு புராணத்தில் சொல்கிறா, ராமாயணத்தில் சொல்கிறா. ராமாயணம் பிறந்த கதையில் சொல்லும்போது சொல்கிறாங்க. அப்படி சொல்லிச்சே பெருமாள் உடனே கிளம்பி யார் அந்த ராவணமா அப்படின்னு வதை பண்ணுறதுக்கு கிளம்பல, சம்ஹாரம் பண்ணலை. என்ன சொல்கிறார், சரி அப்படியா, ரைட், அதுக்குரிய காலத்தில் நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறோம். அதுக்கப்புறமா யாருக்கு போய் பிறக்கலாம் அப்படிங்கிறத விசாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணுறார். அவனை பார்த்தா அந்த ராஜாவுக்கு பிள்ளையே இல்லை, அவன் பார்த்து ஜாலியாக இருக்கான் விசாரணைக்கு. அவனுக்கு அப்போ அந்த பிள்ளை இல்லைங்கிற ஒரு கவலையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவனை அவன் அசுமேத யாகம் பண்ணுறேன்னு கிளம்புறான். அப்போது சுமந்திரர் பக்கத்தில் இருந்து உட்காந்து, இல்லை நீ புத்திரகேமாஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு புத்திரகாமேஷ்டியை பற்றி சொல்கிறார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இவ்வளவு காரியங்களையும் அந்த காலத்துக்காக பண்ண வைக்கிறார். அவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறமா அந்த புத்திரகாமேஷ்டியில் ஒரு விஷயம் அமுதத்தை கையில் எடுத்துன்னு அது பிறந்து அப்படி அவதாரம் ஆறுதுன்னா, அதுக்கப்புறம் அது வளர்ந்து அதுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சுன்னா, ஆமாம், அப்போது காலத்தை பற்றி என்ன சொல்கிறது? பகவானே அவதாரம் பண்ணி கீழே ஒரு காரியத்தை சாதிக்கணும்னாலும் அதுக்கு உரிய சொல்லியிருக்காங்க. அதனால் காலத்தை பற்றி நம்முடைய பாடம் அல்லது நம்முடைய அறிவு அப்படிங்கிறது ஞான அளவு ரொம்ப உசத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. அதில் 2வது பரிமாணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்கிறார். தர்மத்தை யார் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அவன் தர்மம் அவனை காப்பாற்றுகிறது அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. இந்த தர்மம்னா என்ன, அதை கடைபிடிக்கிறதுனா எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் நமக்கு தர்மசாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த தர்மத்தின் வழி நீ நடக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இன்னது பண்ணு, இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த தர்மசாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்களை சொன்னபடி பண்ணுறதுக்கு நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு புஸ்தகங்களில் இது முக்கியமான புஸ்தகம், இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு
பிரதோஷம் அப்படின்னா, பிரதோஷம்னா என்றைக்கு பிரதோஷம்? எல்லா நாளும் பிரதோஷம் வருது. அதாவது பிராரம்பே தோஷா பிரதோஷா, ஒரு ராத்திரி காலத்துக்கு தோஷம்னு பேர். பகலுக்கு ஹஸ்ன்னு எப்படி பேரோ அது மாதிரி ராத்திரிக்கு தோஷம்னு ஒன்று ஒரு பேர். அந்த தோஷத்தில் ஒரு குழப்பம் என்னென்ன, எப்போ கரெக்டாக அஸ்தமனம் ஆச்சு, எப்போ கரெக்டாக ராத்திரி வந்தது இப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால் எப்பயுமே அதில் ஒரு தோஷம் அப்படின்னா அதில் பிராரம்ப தோஷம்னு சொல்கிறது. அதனால் அதுக்கு பிரதோஷம்னே பேர் வச்சேன், பிரதோஷம். ஏன்னா அது எப்போன்னு தெரியாது. ஏன்னா சூரியன் உதிக்கிறார் மறைகிறார் இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல குழந்தைக்கு தான் தெரியுமே, நீ என்ன புதுசாக சொல்கிறேன்னு கேட்கலாம். அப்படி சொல்ல எந்த க்ஷணத்தில் உதிச்சதுங்கிற கேள்வி, எந்த க்ஷணத்தில் மறைஞ்சதுங்கிற கேள்வி. அப்போ என்ன இருக்குன்னா, அந்த சாஸ்திரப்படி கணித சாஸ்திரத்தில் பஞ்சாங்க கணிதத்துக்கு எப்போ உதிச்சுதுன்னு சொல்கிறச்ச அந்த சூரியனுடைய மேல் பிம்பம் இப்படி தான் வட்டமாக சூரியன் இருக்குன்னா அந்த மேல் பிம்பம் நமக்கு வந்து கிழக்க உதித்த உடனே உதிச்சதுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. அந்த மத்திய பிம்பம், பிம்பா மத்தியம்னு பேர், அந்த அரைவட்டத்தில் மினிமமாக பாதி தூரமாவது மேலே வரும், ஹாஃப் சர்க்கிள் தெரியணும் வெளியில், அப்போ தான் நம்ம உதிச்சதுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த மேலே உதிச்சதுலேருந்து ஆரம்பித்து இந்த நடு வர வரைக்கும் அந்த காலத்தை என்னன்னு சொல்கிறது. அதனால் அதே மாதிரி மறையிறதுக்கும் அதே தான், பிம்பா மத்தியம் வந்த உடனே மறைஞ்சிடுத்து, கீழே இறங்க ஆரம்பித்து முழு பிம்பமும் போனதுக்கப்புறம் மறைஞ்சதுன்னு சொல்கிறது ஒரு பద్ధதி. நம்ம பஞ்சாங்கங்கள்லாம் உபயோகப்படுத்துகிற பద్ధதி என்னென்னா, ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நம்ம அஸ்தமனம் ஆயிடுதுன்னு சொல்லுவோம். எப்போது மத்திய பிம்பம் தொட்ட உடனே மேக்க கீழே விழுந்து டப்புக்குன்னு மறைஞ்சு போடும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு பேர் தான் பிரதோஷம். அப்போது இப்படி பகல் காலத்துக்கு 5 காலம் சொல்கிறது உண்டு. பிராத்த சங்கவ மத்தியான அபரான சாயான்ன அப்படின்னு. பிராத்த காலம், மத்தியான காலம், சாயான்ன காலம் எல்லாருக்கும் தெரியும். காலை மத்தியானம் மாலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த காலைக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில் ஒரு காலம், மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவில் ஒரு காலம்னு சொல்லி 5 காலமாக பகுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். பகல் காலத்துக்கு சங்கவ காலம் 8:30லேருந்து 10:30. சங்கவ காலங்கிறது 6லேருந்து 12 நாழிகை. 6லேருந்து 12 நாழிகை. 6 எல்லாமே ஒரு 30 நாழிகை கொண்ட ஒரு பகல் அப்படின்னு கேட்டா ஹால். நீங்க சொல்ற எக்ஸாக்ட் क्वेश्चन. ஆமா 24 மணி நேரம் 24 நிமிஷம் 8:25 அப்படி வச்சுக்கணும். ஆனால் 6 மணிக்கு எங்கே உதிக்கிறது அதையும் பார்க்கணும். 6:09க்கு இன்னைக்கு உதயம். மார்கழி மாதம் 6:42க்கு உதயம். ஆவணி மாதம் 5:55க்கு உதயம். ஞாபகம் வச்சுக்கணும், அன்னன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரிய உதயம் பார்க்கணும், அதோடு அதை சேர்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இல்லை நம்ம 6லேருந்து 12 நாழிகை வரைக்குமா? 1/5. இப்போ 31 நாழிகைன்னாக்கா 31 டிவைடட் பை 5. 28 நாழிகைன்னா 28 டிவைடட் பை 5. அப்படி பார்க்கணும். 5 காலம். அதே மாதிரி ராத்திரிக்கு 5 காலம் சொல்லியிருக்கேன். பிரதோஷம், பூர்வராத்திரம், மத்தியராத்திரம், அபரராத்திரம், உஷத்காலம். உஷத்காலம் அடுத்த நாள் காலம். இன்னைக்கு ராத்திரி தான் அது, மறுநாள் உதயத்துக்கு முன்னாடி. உதயாது உதயம் தான் நமக்கு ஒரு நாள். இன்னைக்கு கார்த்தால சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது, திரும்ப மறுநாளைக்கு கார்த்தால சூரியன் உதிக்கிறது. அந்த சூரியன் மறைஞ்சு மறுநாள் கார்த்தால சூரியன் உதிக்கிற வரைக்கும் இன்னைக்கு உண்டான ராத்திரி, இன்னைக்கு உண்டான பகல், இன்னைக்கு உண்டான ராத்திரி. இது ராத்திரி 12 மணிக்கு டேட் மாறுறதுங்கிறது கம்ப்யூட்டரில், ஃபோனில் தான். இன்னையோட உதயக்காலத்தில் நாளையோட உதயக்காலம் வரைக்கும் கணக்கு வச்சு அதுதான் ஒரு நாள். இதுதான் நம்ம பద్ధதி. இப்போ எதுக்கு சொல்கிறேன், காலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க உழையும் பொழுது ஒரு நாள்னா என்னென்னு தெரிஞ்சு நம்ம இப்போ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கட்டுமானம் கொடுத்துருக்கேன். இப்படி பில்ட் பண்ணி கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்து, இது மாதிரி பண்ணலாப்பா, பகலில் பண்ணக்கூடிய காரியங்கள் இது, ராத்திரியில் பண்ணக்கூடிய காரியங்கள் இது. இந்த பகலில் முதல் காலம், 2ஆம் காலம், முதல் காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணு, 2ஆம் காலத்தில் ஹோமங்கள் யாகங்கள் பண்ணு. ஒரு ஆயுஷம் குழந்தைக்குன்னா கூட சங்கவ காலத்தில். அப்புறம் அபராண்ண காலம், மாத்தியான காலத்தில் மாத்தியானியம் பண்ணுறது, பிரம்மயக்கியம் பண்ணுறது, சாப்பாடு சாப்பிட்டு விடலாம் மத்தியானத்தில் நார்மல் டேல. அபராண்ணத்தில் தான் பித்ருகாரியம் பித்ருபோஜனம் பண்ண வேண்டியது போக்குவரத்து அந்த காலத்தில். அதுக்கப்புறம் சாயங்காலம், அதுக்கப்புறம் திரும்ப உடனே ஆரம்பிச்சோன்னா அடுத்தது பிரதோஷத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சிவபூஜை பண்ணுறது பிரதோஷத்தில் பண்ணணும். டெய்லி பிரதோஷம் உண்டு. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பிரதோஷம்னா திரையோதசி பிரதோஷம் காலத்தில் இருக்கிற இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம்னு அர்த்தமே ஒழிய
டெய்லி பிரதோஷம் இருக்குது. மொதல் காலம் பிரதோஷ காலம். அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக உங்களோட காரியங்களை பண்ணுங்கன்னு நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு இந்த புத்தகத்தை நம்ம மெயினாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிவா நமக்காக சொல்லி கொடுத்து போன பద్ధதி. அதில் இந்த போன வருஷம் இப்போ நடந்து முடிஞ்ச சோபகிருத்து வருஷத்தில் ஸ்ராவண மாதம் அதிக மாதம்னு ஒன்று வந்து, அதாவது சாந்திரமான மாதத்தில் அதிக மாதம் ஒன்று வந்து, அந்த அதிக மாதம் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சௌரமான மாதமும் சாந்திரமான மாதமும் அலைன் ஆகி ஒரே சமயத்தில் முடிவுக்கு வந்தது. அதனால தான் யுகாதி நமக்கு போன செவ்வாய்க்கிழமை வந்தது. நேற்றுக்கு மேஷ ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்ணினார். அதுதான் நமக்கு வருஷ பிறப்பு, சித்திர மாத பிறப்பு எல்லாம். அதனால் நேற்றுக்கு ராத்திரி ஒரு 8:30 மணி வாக்கில் 8:20 வாக்கில் ஆச்சு. அதனால் அது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 4 நாளைக்குள்ளே அது நடந்தது. இது வந்து இந்த போன வருஷம் அந்த அதிக மாதம் வந்ததுனால இந்த அலைன்மெண்ட் ஆனதுனால சௌரச்சாந்திரமான ரெண்டுமே பக்கத்தில் வந்தது. அப்படி வந்ததுனால நமக்கு நேரடியாக வசந்த நவராத்திரி ஆரம்பித்து இப்போ வசந்த நவராத்திரி நடந்துருக்கு. இந்த நவமி வந்ததுன்னா ஸ்ரீராம நவமி எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்ரீராமன். இப்போ நம்ம இந்த அத்தனையுமே நம்ம திரும்ப நான் சொல்லிட்டு என்னன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை நாம் கடைபிடித்தால் தர்மம் நம்மளை காப்பாற்றுங்க. அந்த தர்மங்களை எப்படி செய்யணுங்கிறதுக்கு இது சொல்லியிருக்கு அப்படி நம்ம சொன்னோம். இப்போ இதில் வந்து திதிகள், நட்சத்திரங்கள், வாரங்கள், யோகங்கள் இது மாதிரி விஷயங்களை சொல்லி இன்னத்தில் என்னென்ன பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த திதிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அமாவாசை பௌர்ணமி கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆகாசத்தில் பௌர்ணமியே தெரியலன்னா அன்றைக்கி சந்திரனே தெரியலன்னா அன்றைக்கி முழுசாக நிலை வந்துடுத்துன்னா அன்றைக்கி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதை இந்த பஞ்சாயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முன்னாடியே கணிச்சு சொல்லணும்னா இது வரும். அன்றைக்கி வாசல்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒன்று, முன்னாடியே தெரியணும் அப்படின்னு. அது மாதிரி இதுக்கு இடைப்பட்ட ஒவ்வொரு நாளும் அந்தந்த சந்திரப்பிறை வளர்பிறையோ தேய்பிறையோ முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரதம, தித்தியே, திருத்தியேன்னு பேர் அவ்வளோதான். அதை ஒன்றும் தனியாக கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. 1ஆம் நாள் அமாவாசைக்கு பிறகு, 2ஆம் நாள் அமாவாசைக்கு பிறகு, 4ஆம் நாள் பௌர்ணமிக்கு பிறகு அப்படின்னு பேர். சுக்லபக்ஷம் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு. அதனால் அது நமக்கு புரிஞ்சுடும். இப்போ நட்சத்திரம் அதுவும் கண்ணால் பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்கிறது என்னது அப்படின்னா இந்த சூரியன், சந்திரன், இந்த செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த கோள், சனி வரைக்கும் இந்த கோள்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கோள்கள் இந்த சூரியனை மத்தியமாக வச்சுட்டு இதெல்லாம் சுற்றின்னு வருது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பாடம் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றுறதாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. பூமியில் நம்ம உட்காந்தோம்னா 2 சுழற்சி நடக்கிறது. ஒன்று பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அதனால தான் பகல் இரவு மாற்றங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று சூரியனை சுற்றி போகிறது. ஆனால் இந்த 2 சுழற்சியும் நமக்கு தெரியல. இப்போ நம்ம இந்த பூமி இப்படி இருக்குது, இப்படி சாஞ்சிருக்கும் 23 டிகிரி அந்த அச்சில் தன்னைத்தானே சுற்றின்னு இருக்கு. இந்த இடத்துல இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கோம். ஆனால் சௌக்கியமாக உட்காந்துருக்கோம். எல்லாம் சௌக்கியமாக தான் இருக்குது. ஃபேன்லாம் போட்டிருக்கு, லைட்லாம் இருக்குது, சுவாமி கோயில் பிரமாதமாக இருக்குது, சீலிங் பெருசாக இருக்குது. இன்னும் நமக்கு பயம் இல்லைன்னு தோன்றுறது. ஆனால் நம்ம இப்படி இருக்கோம். இது ராத்திரிங்கிறதுனால இப்படி திரும்பி இந்த பக்கம் போகிறச்சா பகல், சூரியன் அந்த பக்கம் இருக்கும். சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா நம்ம அந்த பக்கம் இருக்கச்சா பகலாக இருக்கும். இப்படி திரும்பி சுற்றி இந்த பக்கம் வரைச்சா ராத்திரி. எப்படி இருக்கும்? தலைகீழாக இருக்கும். ஏன் தெரியுறதோ? இது தெரியாததுனால நம்ம அது இல்லைன்னு சொல்லலை. என்ன சொல்கிறோம்னா, நான் சுத்தலையா சூரியன் சுற்றுறது அப்படி வச்சுக்கேன். இப்போ எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், அரியலூர் வந்துருத்தா, ஸ்ரீரங்கம் வந்துருத்தா அப்படின்னா. ஸ்ரீரங்கம் எப்படி வரும்? நம்ம தான் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் ட்ரெயினில் வரைச்ச. ஆனால் அரியலூர் வந்துருத்தா, ஸ்ரீரங்கம் வந்துருத்தான்னு கேட்குறோமா இல்லையா? அது மாதிரி தான் சூரியன் கிழக்கு உதிக்கிறதுன்னு சொன்னால் சூரியன் உதிக்கலப்பா, நாங்கள் தான் சுற்றி வரோம் தெரியுறது. இருந்தாலும் கண்ணுக்கு எப்படி தெரியுறது? அதனால் அதையே சொல்லுவோம், அவ்வளோதான். இது ஒன்றும் விஷயம் தெரியாதவா சொல்கிறது, ஈஸியாக புரிஞ்சபடி பேசுகிறதுக்காக சொல்லுவோம். இந்த லால் அது மாதிரிலாம் நிறைய உண்டு. அதனால்
அந்த விஷயங்களை வச்சுன்னு பார்க்குறச்ச இந்த நட்சத்திரங்கள் எதுக்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா கண்ணால் பார்க்குறச்ச தெரியும். அது என்னத்தினால இந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு கணக்கு சொல்லியிருக்காருன்னா அது நகரக்கூடிய விஷயம் இல்லை. நகராத செலஸ்டியல் பாடி வானத்தை நகராது. நட்சத்திரம் அது இருந்த இடத்துலையே இருக்கும். இந்த நம்ம பூமியை இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதில் உள்ள விஷயங்கள்லாம் தான் சுற்றுது, கிரகங்கள்லாம் சுற்றுறது, பூமி உட்பட மீதி எதுவும் அந்த நட்சத்திரங்கள் சுற்றுறதில்லை. அதனால சூரியனுக்கே பெரிய நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா சூரியன் சுற்றுறது இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கார். அப்போது இந்த நகராத நட்சத்திரத்தை வச்சுன்னு என்ன பண்ணலாம், நம்மளும் என்ன யோசிச்சா அதை வச்சுன்னு நம்ம ஒரு அடையாளம் சொல்லிடுவோம். இப்போ நம்ம வந்து வாசு கேட்டார்னா வந்துட்டாளாம், வந்து வந்துட்டே இருக்கேன் பாருங்க, எந்த வாசலுக்கு வர நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துடுவேளா, சுவாமி சன்னதிக்கு வந்துடுவேளா, சுவாமி சன்னதிக்கு மெயின் என்ட்ரன்ஸ்னால் அடையாளம் சொல்கிறது சரியாக இருக்குது வந்துட்டேன். அது மாதிரி நீ எந்த பக்கம் வந்து இப்போ சந்திரன் நின்று இருக்கார் அப்படின்னு கேட்டாக்க ஆகாசில் 37.5 டிகிரியில் இருக்கிறாருன்னா யாருக்கா தெரியும்? 123 டிகிரியில் இருக்கார் சொல்கிறான். இங்கிலீஷ்கார அஸ்ட்ரானமியில் அப்படி தான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் புரிகிறபடி ஈஸியாக இருக்கட்டும்னு, ஐயா இது திருவாதிரை பக்கத்தில் நிற்கிறதையா இன்னைக்கு, திருவாதிரைக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றும் ஆகலை. சந்திரன் எங்கே இருக்காரோ, எந்த நட்சத்திரத்துக்கு நேராக இருக்காரோ அதுக்கு பேர் நட்சத்திரம். அன்றைக்கி நட்சத்திரம்னு வச்சுருக்கு. சந்திரனுடைய பொசிஷன், நிலை, இது ரெண்டும் கண்ணால் பார்க்கக்கூடியது. தித்தின்னா என்னன்னு தெரியும், வளர்விரை, தேய்விரை, எத்தனாவது நாள். அதே மாதிரி நட்சத்திரம், என்ன நட்சத்திரம் அப்படின்னு சித்திரை, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு பார்த்தேன்னா தெரியும். பௌர்ணமி பக்கத்தில் படிச்சுன்னு முத்து மாதிரி பிரமாதமாக பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் தெரியும், சித்திரை நட்சத்திரம். அது மாதிரி ஹஸ்தம், 5 நட்சத்திரம் சேர்ந்த ஒரு கூட்டம், ஹஸ்தம் பார்த்தா தெரியும். எப்பயுமே சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்காருன்னு புண்ணியத்தில் பார்த்துட்டு அந்த சந்திரத்துக்கு பக்கத்தில் அந்த நட்சத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சுன்னு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது. ஆகாசம் இதையும் பார்த்துட்டு அதை கால்குலேஷன், இதையும் அதையும் அப்படின்னா அதை பார்த்த உடனே இதை பார்க்காம சொல்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் வரும் பழக்கத்தினால. இப்போ வந்து சதப சக்தின்னு பேர், சதயம் 100 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம். அது கிருத்திகை 6 நட்சத்திரம் கொண்டது. 6 கிருத்திகை பெண்கள் அவள் வந்து முருகனை வளர்த்தா அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா. அப்போ அது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம கொஞ்சம் மனசை செலுத்தி அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தா இதெல்லாம் புரிஞ்சிடும். நம்ம அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி சந்திரன் இருக்கார். யார் 2 பேர் கூட இருக்கா? ஏன்? ரோஹிணி கிட்டக்கத்தான் அதிகமாக அவர் சுழற்சியில் வரைச்ச ரோஹிணி கிட்டக்க வர மாதிரி அவ்வளோ நெருக்கமாக வேறு எந்த நட்சத்திரத்தோடையும் நெருக்கமாக சந்திரன் தெரிய மாட்டார். ரோஹிணியோடு தான் அது அதனுடைய அமைப்பு, அவருடைய பாதை எப்படி, ரோஹிணியுடைய பொசிஷன் எப்படி. அதனால தான் ரோஹிணிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சந்திரன் ஒரு கதை சொல்லி வச்சா நமக்கு ஞாபகம் இருக்கட்டும். அது என்ன பக்கத்தில் வருவார் அந்த அந்த ஜோடியாக் பெல்ட்டில் அவன் சுற்றி வரவில்லையே அந்த சுழற்சியில் இந்த பக்கத்தில் வரும். அதனால் அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறதுக்காக ரோஹிணிக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி இதுவும் தெரிஞ்சுடுத்து. இப்போ யோகம்னா என்ன? இந்த கோள்கள்லாம் அப்படியே சஸ்பெண்டடாக இருக்குது ஸ்பேஸில். இந்த வான வெளியில் இந்த கோள்கள்லாம் ஒன்று தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில் அப்படியே அந்தரத்தில் இருக்குது. எங்கேயாவது பொம்மலாட்டம் மாதிரி கயத்தை கட்டி தொங்க விட்டுருக்காள, எப்படி நிற்கிறதுன்னு தெரியாது. அந்த சக்தி என்னது? இந்த பரமேஸ்வரனுடைய சக்தி தான் அது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் இந்த சூரியன், இந்த பூமி ஃபார் எக்ஸாம்பிள், இவா 2 பேரும் அப்படி இழுத்துன்னு அப்படி நிற்கிறான். 2 மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் நிற்கிறது. இது இதை பிடிச்சிட்டு இருக்கு, இது இதை பிடிச்சிட்டு இருக்கு. எதனால் எது நிற்கிறதுன்னு தெரியாது. அது மாதிரி அப்படி சுற்றி ஓடி வந்துட்டுருக்கு. இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதும் இந்த இம்பேக்டில் தான். அதே மாதிரி சுற்றி வர்றதும் இதே இம்பேக்டில் தான். ஆனால் இந்த பாதையை விட்டு பிறழாமல் சுற்றின்னு இருக்கு. எப்போ காலகாலமாக எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்தவா அதே கணக்கில் தான் போட்டுருக்கேன், அதே கணக்கில் தான் சுற்றின்னு இருக்கு. 5125 வருஷமாக அப்படி போகிறதுன்னு இப்போ கணக்கு சொல்லியிருக்காங்க. கலி பிறந்து 5125 வருஷம் முடிஞ்சு 5126வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த கணக்கு 5125 வருஷத்துக்கு சரியாக வந்திருக்கு. 5126வது வருஷத்துக்கும் வரும். இன்னும் 5000 வருஷத்துக்கு 10,000 வருஷத்துக்கு வரும். அப்படி கணக்கு போட்டுக்காங்கன்னா சொன்னபடி கேட்டுருக்குன்னு அர்த்தம்.
சூரியனோ சந்திரனோ மிச்ச கோள்களோ நம்மளை மாதிரி தோன்றபடியெல்லாம் பண்ணாமல் சொன்னபடி கேட்குறது அப்படின்னு. அந்த விஷயத்தை இந்த சக்தியும் அந்த சக்தியும் சேர்ந்து அது நம்ம மேலே என்ன இம்பேக்ட் பண்ணுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த யோகங்களை பற்றி சொல்லியிருக்கா. இதில் மினிமமாக 2 யோகம், எப்படி இந்த அமாவாசை பௌர்ணமின்னு நான் சொன்னேனோ திதியில், அதே மாதிரி யதீபாதம் அண்ட் வைதிருதி அப்படின்னு 2 யோகம். இதுதான் அதுக்கு ஈக்குவலண்ட். அமாவாசைக்கு வைதிருதி, யதீபாதத்துக்கு யோகத்தில், பௌர்ணமிக்கு யோகத்தில் யதீபாதம். இது விசேஷமாக பார்த்தா ஷண்ணவதி ஸ்ராத்தங்களில் இது 2த்துக்குமே ஸ்ராத்தம் சொல்லியிருக்கு. வித்தியபாத தர்ப்பணம், வித்தியபாட்டமிக்கு முதல் நாள் வித்தியபாதத்துக்கும் உண்டு, வைத்திருத்திக்கும் உண்டு, மாதம் மாதம். அதே அமாவாசைக்கு மட்டும்தான் உண்டு, பௌர்ணமிக்கு. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, யோகங்களுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவமும் ஏற்றமும் கொடுத்து அந்த அனுஷ்டானமும் வச்சுட்டு போயிருக்காங்க, சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. அது பழக்கத்தில் சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இல்லை. இதை விட்டால் 5வது அங்கம் இந்த கரணம். கரணங்கிறது திதியினுடைய பாதி. இப்போது எப்படி நமக்கு சூரியன் காத்தால் உதிச்சா மறையிற வரைக்கும் பகல் அப்படின்னு சொல்கிறோம், அது மறைஞ்சு மறுநாள் காலம்புற திரும்பி உதிக்கிற வரையில் ராத்திரி அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சந்திரனுடைய கணக்கில் சந்திரன் உதிக்கிற காலம் சந்திரனுடைய கணக்குக்கு பகல், சந்திர கணக்குக்கு சாந்திரமானத்தில் அது பகல், அது மறையிற காலம் ராத்திரி அப்படின்னு வச்சுட்டா முன்பாதி பகல் பின்பாதி ராத்திரி சந்திரனுக்கு. அந்த சந்திரனுடைய பகல் ராத்திரியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கரணங்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்கா. இது எல்லாம் 2 விஷயம். ஒன்று இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அனுஷ்டானங்களுக்கு, நம்ம பண்ண வேண்டிய காரியங்களுக்கு, கர்மாக்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று தர்மசாஸ்திரம். இன்னொரு இடத்துல இந்த கணக்கு பஞ்சாங்க கணக்கு போட்டால் ஒரு இடத்துல தப்பு ஒரு இடத்துல சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ராசோரியை பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த 5 அங்கங்களையும் அப்படி கட்டி கொடுத்து நம்மளுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லி நம்மளை வழிநடத்தி இந்த மாதிரி கொண்டு வச்சுருக்கா அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வருஷத்தினுடைய பலாபலன்களை பார்க்கறதுக்கு போகிறோம். இந்திய மலைக்கு வடக்கில் வழங்குகிற பாரஸ்பத்தியமானத்தால் காலயுக்தி வருஷம் பலன். நம்ம இப்போது தெற்கு பகுதியிலே இருக்கோம். இந்திய மலைக்கு தெற்கில் நம்ம இருக்கோம். தெற்கு பகுதியினுடைய இந்திய மலையினுடைய வடக்கு பகுதியில் பாரஸ்பத்தியமானம், அதாவது இப்போ நம்ம சௌரச்சாந்திரமானம், சூரியன் சந்திரனை வச்சு வருஷம்னு சொன்னோம் இல்லையா, அவங்க குருவை வச்சு வருஷம், ஜூபிட்டர் வச்சு வருஷம்னு ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த பద్ధதியில் தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. பிரபவ விபவ அப்படி சொல்லி இப்போ இன்றைக்கி நம்ம போன வருஷம் சோபகிருத்து, இது குரோதி, இதுக்கு அடுத்த வருஷம் விஸ்வாவசு அப்படின்லாம் பேர் இருக்கு. இந்த பேர்கள்லாம் அங்கே உள்ளது. அதை நம்ம எடுத்து நம்மளும் இங்கேயே அதே வரிசையில் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த அவா வருஷத்துக்கு காலயுக்தி வருஷம்னு பேர், அதனுடைய பலன்னு சொல்லி அதிக மழை பெய்து பூமி எங்கும் அதிக பயிர் விலை ஆகியவைகளால் நிறைந்து ஜனங்கள் சுகமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மேற்படி மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌரச்சாந்திரமானத்தால் குரோதி வருஷம்னு இதுக்கு பேர். அரசர்களின் கலகத்தால் ஜனங்கள் செல்வம் இல்லாதவர்களாகவும் பழம் கிழங்கு வகைகளை ஆகாரமாக கொண்டு விருத்தி அடைபவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் நல்ல பலன், கொஞ்சம் கஷ்டமான பலன் கலந்தபடி தான் ஒரு வருஷம் முழுக்க இருக்கும். நமக்கு இது எதுக்காக முதல் நாளே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வச்சுருக்கா அப்படின்னாக்கா, சௌரியமாக இருக்கிறது எது, அதை எப்படி நல்லபடியாக காப்பாற்றிக்கிறது, கஷ்டம் வரக்கூடியது எது, அதை எப்படி நல்லபடியாக ஃபேஸ் பண்ணுறது, இதை கற்றுக்கிறதுக்கும் தைரியப்படுத்திக்கிறதுக்கும் தானே ஒழிய இது பிரயோஜனம் இல்லை, இது வேண்டான்னு ஒதுங்கி போகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ இல்லை. அதை மனசில் வச்சுருந்து நம்ம மேலே படிப்போம். வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் கார்த்திகாப்தம் பலன். அதாவது இந்த குரு அஸ்தமன உதயம்னு உண்டு. எப்படி எல்லா சூரியனுக்கோ அல்லது சந்திரனுக்கோ நம்ம அஸ்தமன உதயம் சொல்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அஸ்தமனங்கள் உதயங்கள் உண்டு. இந்த குருவானவர் மறைஞ்சு உதயமாகும் பொழுது தான் அவங்க அந்த குரு சம்பந்தப்பட்ட வருஷம் அப்படின்னு நான் சொன்னேனே, இப்போ அப்படி அவங்க கணக்கு வச்சுருக்காங்கன்னு அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதாக கணக்கு வச்சுப்பாங்க. அதனால் குரு உதயங்கிறது ஒரு முக்கியமான ஈவெண்ட். அதே போல் குரு உதயத்தில் இருக்கும்போது தான் கல்யாணங்கள் பண்ணுறது, உபநயனங்கள் பண்ணுறது,
அந்த அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறதுன்னு ஒரு இது சுப முகூர்த்தங்கள் பண்ணுறதுன்னு இருக்குது. மௌட்டிய காலத்தில் பண்ணுறது இல்லைன்னு ஒரு பద్ధதி. குரு வந்து ரிக்வேதிகளுக்கு, சுக்கிரன் யஜுர்வேதிகளுக்கு, குஜன் சாமவேதிகளுக்கு உபநயனத்துக்கு பார்க்குறது, உதயாஸ்தமனம் பார்த்து பண்ணுறது. அதனால் அந்த விஷயமும் இதில் அப்ளை ஆகும். இந்த வருஷத்தினுடைய நவநாயக்கர்கள் யாருன்னு பார்ப்போம். ராஜா குஜன், மந்திரி சனி, சேனாதிபதி சனி, சஸ்யாதிபதி குஜன், தானியாதிபதி சந்திரன், அர்காதிபதி சனி, மேகாதிபதி சனி, ரசாதிபதி குரு, நீரசாதிபதி குஜன், பசுநாயக்கன் யமன். இந்த ராஜாவாகப்பட்டவர் குஜன் அந்த பொசிஷனில் இருக்கார் இந்த வருஷம். அதனால் திருடர்கள், நெருப்பு, பசி இவைகளால் துன்பமும் மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் போரும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. அரசர்களுக்குள் போர்னா இப்போ நம்ம வந்து ஜனநாயகத்தில் இருக்கிறதுனால மந்திரிகளுக்குள், பிரதம மந்திரிகளுக்குள் அப்படி ஆகிட்டு இருக்கு. இப்போ மந்திரி சனி, அற்ப மழையும் பயிர் குறைவும் பசுக்களும் ஜனங்களுக்கும் துன்பமும் மிலேச்சர்கள் விருத்தியும் உண்டாகும். சனி நேற்றுக்கு மேஷ ரவி பிறந்ததுனால, சனிக்கிழமை பிறந்ததுனால மந்திரி சனி, அதனால் அதனுடைய இம்பேக்டு. சேனாதிபதி சனி, அரசர்கள் அதர்மம் புரிவர்களாகவும் படை இல்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் குழப்பம் ஏற்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். இது புதுசாக தெரியல, இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும். சஸ்யாதிபதி குஜன், சிவப்பு நெல், துவரை, கடலை ஆகியவை விளையும் சிவப்பு பூமி பலன் தரும். தானியாதிபதி சந்திரன், பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும், ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள், நல்ல மழையும் சுபிக்ஷம் உண்டாகும். இது நல்ல பலனாக இருக்குது. மேகாதிபதி சனி, மழை மத்தியமாக இருக்கும். ரசாதிபதி குரு, பூமியெங்கும் ரசவஸ்துக்களின் விருத்தியும் அதிக மழையும் பசுக்களுக்கும் பாலுக்கும் விருத்தியும் உண்டாகும். பசுநாயக்கன் யமன், விலை குறைவும் அற்ப மழையும் சொற்ப பாலும் புல்லும் பசுக்களுக்கு துன்பமும் உண்டாகும். இப்போ இதில் வந்து ஒரு 14 பலன் படிச்சிருக்கோம்னா 6 பலன் நல்ல பலனாகவும் ஒரு 8 பலன் கொஞ்சம் கெட்ட பலனாகவும் நமக்கு தெரியுது. ஆனாலும் மனசில் வாங்கிட்டு அதை வந்து நம்முடைய கர்மங்களையும் தர்மங்களையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாகவும் ஜாகிரதையாகவும் பண்ணணும்னு எடுத்துக்கணுமே ஒழிய இதுக்காக நம்ம பயப்படணும்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. மேருவுக்கு தெற்கில் உண்டாகும் வாருண மேகம் பலன், காற்றுடன் கூடியதாய் விகாரமாகவும் ஒரே பெருக்காகவும் பூமி எங்கும் தேவமானத்தால் 60 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் பதக்கு மழையை, பதக்கு மழைன்னா 2 பங்கு மழை, ஒரு குருணின்னா குருணி, 2 குருணின்னா பதக்கு, 3 குருணிக்கு முக்குருணின்னு பேர், 4 குருணிக்கு தோணின்னு பேர். அதனால் இந்த கணக்கில் பதக்கு மழையை 10 பங்கு சமுத்திரங்களிலும் 7 பங்கு மலைகளிலும் 2 பங்கு பூமியிலும் வருஷிக்கும்னா கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது போன வருஷத்தோட, அவ்வளோதான். பட் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள், அதனால் வரக்கூடிய பலன்கள் குறைவில்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. சித்திரை மாத பிறப்பின் பலன், பயிர் விருத்தியம், ரோக நிவத்தியம், சௌக்கியமும் சுபிக்ஷமும் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன், பயிர் விருத்தியம், க்ஷேமமும் சுபிக்ஷமும் உண்டாகும். ஷண்மண்டல பலன், மழைக்கு கெடுதி. ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன், அதிக விலை. ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன், சுபிக்ஷம். மேற்படி நவமி நட்சத்திர பலன், விதைப்புக்கு காற்றினால் கெடுதி உண்டாகும். மேற்படி கிருஷ்ணபக்ஷ ரோகிணி திதி பலன், மத்தியமம். புஷ்ய அமாவாசை வார பலன், ராஜ்ய சௌக்கியம். இப்போ இதில் படித்ததில் ஒரு 5 பலன் நல்லதாகவும் 2 பலன் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறது அப்படி மோசமாக தெரியாது. குருச்சார பலன், இப்போ நம்ம அப்போ பார்த்த மாதிரி குரு உதயம் சொன்னோம் நம்ம, அதே மாதிரி குரு வந்து சித்திரை மாதம் 18ஆம் தேதி இன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார், வர்ற 18. அதனால் அந்த ரிஷப ராசியில் இருப்பதால் பசு, ஸ்திரீ, சிசு, பயிர் இவைகளுக்கு கெடுதியும் மத்தியமமான மழையும் அரசர்களுக்கும் சண்டையும் உண்டாகும். அதிகமாக இந்த சண்டையெல்லாம் இப்போ இந்த ஜூன் 4ஆம் தேதி தீர்மானம் ஆகும். சனிச்சார பலம், வருஷாரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை கும்பராசியில் இருப்பதால், கும்பராசியிலே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார். போன வருஷம் போனவர் இப்போ அங்கே தான் இருக்கார். அதனால் அதில் பலனில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. மக்கர சங்கராந்தி பலன், இந்த மக்கர சங்கராந்தி அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற டைம், தை மாதம் 1ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலத்தினுடைய பலன். அது வந்து அதை வந்து ஒரு தேவதையாக பறித்து
அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை சொல்கிறதுங்கிறது நம்முடைய பஞ்சாங்க வழக்கம். அதில் மகோதரி என்னும் பெயரால் திருடர்களுக்கும் கிழக்கு முகமாக இருப்பதால் வைசியர்களுக்கும் கோபமான சேஷ்டையால் எல்லோருக்கும் சௌக்கியமும் பாயசம் சாப்பிடுவதால் அந்த தேவத்தை மகோதரிங்கிறது தேவத்தை பாயசம் சாப்பிடுவதால் மத்தியம பலனும் செவ்வாய்க்கிழமையால் கலகமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது வாழைப்பழம் புசிப்பதால் பழ வர்க்கங்களுக்கு கெடுதியும் சிவப்பு வஸ்திரம் உடுத்திக் கொள்வதால் வியாதியும் தென் திசையில் செல்வதால் அத்திசையில் உள்ளவர்களுக்கு அசௌக்கியமும் வில்வ ஜல ஸ்நானம் செய்வதால் உஷ்ணாதிக்கியமும் கம்பட்ட வாத்தியம் வாசிப்பதால் சந்நியாசிகளுக்கும் குங்கும சந்தனமிட்டு ஜாதிப்பூ முடித்துக் கொள்வதால் சுமங்கலிகளுக்கும் முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் ரத்தன வியாபாரிகளுக்கும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் சம்பத்துடையவர்களுக்கும் புலி வாகனத்தால் விலங்குகளுக்கும் பிண்டி பாலாயுதம் ஏந்தி கத்தியை வைத்து கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும் சிவப்பு குடை பிடித்துக் கொள்வதால் அரசர்களுக்கும் புன் சிரிப்பு அவஸ்தையால் யோகிகளுக்கும் துன்பமும் உண்டாகும். அதாவது பீடைன்னு சொல்கிறது, துன்பங்கள் ஏற்படும்னு. இப்போ இதில் பார்த்தேன்னா ஒரு முக்கியமான விஷயம், நல்லவாளுக்கு துன்பம் வரும்னு தான் சொல்லணும். அதுதான் விஷயம், அதுதான் நியூஸ். கெட்டவாளுக்கு துன்பம் வரும்னு நீங்கள் எழுதவே மாட்டேன். நீங்கள் பார்த்தேன்னா எல்லாமே எல்லாம் நல்லவாளுக்கே சொல்லிருக்காளே, எல்லாம் துன்பம் வரும் சொல்லிருக்காளேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு தான் துன்பம் வரும், அதனால் மனசை விட்டுடாதீங்கன்னு அவளுக்கு தான் சொல்லணும். அதுக்கு தான் இது இருக்கே ஒழிய துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் தான் சொல்லியிருக்கு. சிஷ்டர்களுக்கு பரிபாலனம் பண்ணுறதுக்கு பகவான் எப்பவுமே தயாராக இருப்பாருங்கிறதுனாலையும் நம்ம வந்து நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுனாலையும் இப்போது பொது பலன்கள்லாம் முடிஞ்சு அவரவர்களுடைய தனிப்பட்ட பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு தருணம். கந்தாயம்னு இதுக்கு பேர், ஆதாய வேயம்னு பேர். கந்தாயம்ங்கிறது ஒரு 4 மாதமாக 3 நம்பர் மூலமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி அது ஒரு முதல் நம்பரில் சொல்கிறது. ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 2வது நம்பர். மார்கழி தை மாசி பங்குனி 4 மாதத்துக்கு 3வது நம்பர். அதில் ஒத்தப்படையாக இருந்ததுன்னா லாபம், ரெட்டப்படையாக இருந்ததுன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. 0 0வாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அவளுடைய ஜன்ம நட்சத்திரத்தை ஞாபகம் வச்சுருந்தோம். நான் அஸ்வித்தியிலேருந்து ரேவதி வரைக்கும் எல்லாருடைய நட்சத்திரத்தையும் தனித்தனியாக படிக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய காரியக்கிரமங்களை பண்ணிட்டு சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள்லாம் பண்ணி நம்முடைய காரியங்களை கொண்டு வந்து நமக்கு சாதகமாக பண்ணிப்போம். அஸ்வதி 210, பரணி 523, கார்த்திகை 001, ரோஹிணி 314, மிருகசீர்ஷம் 622, திருவாதிரை 100, புனர்பூசம் 413, பூசம் 721, ஆயில்யம் 204, மகம் 512, பூரம் 020, உத்திரம் 303, ஹஸ்தம் 611, சித்திரை 124, ஸ்வாதி 402, விசாகம் 710, அனுஷம் 223, கேட்டை 501, மூலம் 014, பூராடம் 322, உத்திராடம் 600, திருவோணம் 113, அவிட்டம் 421, சதயம் 704, பூரட்டாதி 212, உத்திரட்டாதி 320, ரேவதி 003. அடுத்தது ஆதாய வேயங்கள். இது எப்படி நட்சத்திரத்தை பொறுத்து சொன்னோமோ அது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ராசிகளை பொறுத்து சொல்லும். மேஷராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவு 8, செலவு 14. ரிஷபம் துலாம் ஆதாயம் 2, விரயம் 8. மிதுனம் கன்னி ஆதாயமும் 5, விரயமும் 5. கடகம் ஆதாயம் 5, விரயம் 11. சிம்மம் 2, 14. தனுசு மீனம் 11, 5 லாபக்காரர்கள். மகரம் கும்பம் 14, 14 சமம். இப்படி இந்த வருஷாரம்ப தினத்தில் ராஜா மந்திரி முதலான பலன்களை கேட்பவர்கள் வியாதியற்ற தன்மையும் ஆயுசு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளையும் அடைவார்கள்னு சொல்லியிருக்கு. நம்ம இதில் இன்னைக்கு உண்டான ஸ்திதி வார நட்சத்திர விஷயங்களையும் பஞ்சாங்கத்தில் படிச்சுட்டு இந்த பஞ்சாங்க பலன் இதை முடிப்போம். சித்திர மாதம் குரோதி வருஷம்
உத்தராயணம், மேஷ மாதம், வசந்த ருத்து, ஏப்ரல் மாதம், மே மாதம், 2024 வருஷம் 1433 பசலி. மேஷ பாக்கி 4.25 நாள் ஆரம்பிக்கிறச்சே மேஷ பாக்கியில் ஆரம்பிக்கிறது மேஷ லக்னம். அப்படியே வந்து 6 லக்னம் தள்ளினா துலாம். மேஷம் வருஷம் லக்னம், கடகம், சிம்மம், கன்னி போச்சுன்னா துலாம். துலாமும் முடிஞ்சு விருச்சிகத்தில் இருக்கோம் நம்ம. இப்போ என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். எப்படி கண்டுபிடிக்கணும்? 1ஆம் தேதி இன்னைக்கு என்ன ராசியில் சூரியன் இருக்காரோ அந்த லக்னத்தில் அந்த நாள் ஆரம்பிக்கும். தன்னைத்தானே பூமி முழுக்க சுற்றி வந்துடுறது. அப்போ 24 மணி நேரத்தில் 360 டிகிரி சுற்றி வந்துடுது. அப்போ 12 ராசி, 24 மணி நேரம் 12 ராசினா ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் கொட்டக்கணக்காக வச்சுருந்தா கூட 2 மணி நேரம் தள்ளிண்டே வந்தாக்கா இப்போ எத்தனாவது மணி நேரத்தில் இருக்கோன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். இது மாதிரி லக்னம் கண்டுபிடிக்கிறது. இப்போ துலாம் போய் விருச்சிகத்தில் இருக்கோம் நம்ம இருக்கோம். சரியா? இது விஷயம். இப்போது இது ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி, ஷஷ்டி 26-47 முடிஞ்சு இப்போ சப்தமியில் இருக்கும். திருவாதிரை 59-53 திருவாதிரையிலேயே தான் இருக்குது. அதிகண்டம் 53-58. அதனால் ராத்திரி 45 நாழிகை அர்த்தராத்திரி, அதுக்கு மேலே 53 நாழிகை. அதனால் விடிகாலம்பரை ஒரு 7 நாழிகைன்னா 7 3 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அதிகண்டம் தான் இருக்குது. கைத்துல கரணம் 26-47 அது முடிஞ்சு கரஜ கரணம் வந்து ஓடின்னு இருக்கு. இப்போ தியாஜ்ய வேலை 19 நாழிகை 48 வினாடிக்கு ஆயிடுத்து. இன்றைக்கி ரெண்டுமே சுபயோகம். ஸ்ரீரங்கத்திற்காக 30 நாழிகை 36 வினாடி பகல் பொழுது. சூரியோதயம் காலை 6 மணி 9 நிமிஷம், அஸ்தமனம் மாலை 6:23. இன்றைக்கி சூன்ய திதி, ஷஷ்டி திதி, ஸ்ராத்த திதி கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா பின்னாடி இன்னொரு ஷஷ்டி கிடைக்கிறது. அதனால் ஷஷ்டி விரதம், இன்றைக்கி ஷஷ்டி விரதம் இருக்க வேண்டியது, ஷஷ்டி விரதம் இருந்திருப்பா. வசந்த நவராத்திரியில் இன்றைக்கி 6ஆவது நாள். ஸ்ரீரங்கத்தில் கோடை திருநாள். இங்கே உற்சவம் நடந்துருக்கு. நேற்றுக்கு நடந்துருக்கு. இப்படியா தானே? அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய நிலைகளையும் பார்ப்போம். சூரியனும் குருவும் மேஷத்தில் இருக்கா. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அது 4 காலியாக இருக்குது. கன்னியில் கேத்து இருக்கா. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் காலியாக இருக்குது. கும்பத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கா. மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு இதெல்லாம் இருக்கா. ஏற்கனவே சொன்ன மாதிரி 18ஆம் தேதி இன்னைக்கு குரு பயிற்சி நடக்க போகிறது. இந்த விஷயத்தையும் சொல்லி நம்ம செம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சிறப்பு திருவிழா நாட்களை சொல்லி நம்ம பூர்த்தி பண்ணுவோம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி. வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஏக வசந்தம், வசந்த உற்சவத்தில் கடைசி நாள் பௌர்ணமியாக ஆறுது. 23/5. ஆனி மாதம் 27ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம், நடராஜாபிஷேகம். அதுக்கு மறுநாள் காத்தால தரிசனம் புறப்பாடு. ஆடி 24ஆம் தேதி, அதாவது 9 ஆகஸ்ட் ஆடி தெப்பம். ஆவணி 22 7/9/24 விநாயகர் சதுர்த்தி. புரட்டாசி 17ஆம் தேதி நவராத்திரி உற்சவாரம்பம். இங்கேக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு நாள் தள்ளி ஆரம்பிக்கும் நவராத்திரி இந்த வருஷம். அது கொஞ்சம் அதனால் அதில் எதுவும் கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. புரட்டாசி 25ஆம் தேதி 11/10/2024 வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மறுநாளைக்கு சனிக்கிழமை விஜயதசமி. ஐப்பசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு தீபாவளி. ஐப்பசி 21ஆம் தேதி இன்னைக்கு ஸ்கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். கார்த்திகை 29ஆம் தேதி இன்னைக்கு கடைசி நாள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சொக்கப்பனை. மார்கழி 29ஆம் தேதி, அதுவும் மார்கழியில் கடைசி நாள் அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். அன்றைக்கே நோம்பு திருநாள் முடிவும் நம்மளோடு சேர்ந்து வரும். அன்றைக்கே போகி பண்டிகை. அதனால் மார்கழி கடைசி தேதி. தை 28ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 பெரிய தெப்பம். மாசி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி மகா சிவராத்திரி. பங்குனி 16ஆம் தேதி பங்குனி தேர் பெரிய உற்சவத்தில். பங்குனி 30ஆம் தேதி அன்றைக்கி பஞ்சப்பிரகாரம். பங்குனியிலேயே முடிஞ்சு போயிடுது. பங்குனியிலேயே முடிஞ்சு போயிடுது புரோதி வருஷத்தில். அப்படியாத்தானே இந்த சிறப்பு நாட்கள்லாம் இருக்குது. இந்த வருஷம் எல்லாம் தள்ளி போகும். அடுத்த இந்த வருஷம் வந்து எல்லாம் இதுவாக லேட்டாக முன்னாடியே அந்த லாபம் அந்த ராசி எதை பேஸ் பண்ணி போகலாம்? அதாவது மேஷத்தையும் இதையும் சேர்த்து ஒரு ராசியை சேர்த்து போகிறாங்க. அது எந்த கணக்கில்? யார் ராசி அதிபதியோ அவலாம் அப்படி தான் சேரும். இல்லை இப்போ இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரே ராசி அதிபதி.
அந்த மாதிரி அந்த மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன் அப்படி அந்த மாதிரி வேற ஒன்றும் யார் ராசியாதிபதியோ அந்த அந்த ராசியாதிபதி சேர்த்துக்கோ. நீ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ராசி தான் தனித்தனியாக இருப்பா கடகம் சிம்மம் அதானே ரைட்டா இது ஜோசிய விஷயம் சரி. அதனால எல்லாரும் நம்ம இவ்வளவெல்லாம் நம்ம கிரகங்கள் பலன்லாம் சொல்லியிருக்கு வருஷ பலன்கள்லாம் சொல்லியிருக்கு இதையெல்லாம் ஆட்சியாக செஞ்சு நடத்துகிறவா நம்ம அகிலாண்டேஸ்வரி தாயாரும் ஜம்பிகேஸ்வர சுவாமியும் தான். அதனால் அவளுடைய கிருபா கட்டாட்சத்தினால இந்த குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். ஓம் சகனாவவது सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांति. Let's go.